சூர்யாவை விட எனக்கு அஜித் மேல தான் வந்து பார்த்தோன்னா, ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு இப்ப ஜோதிகா அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். அப்போ ஜோதிகா அவர்களுக்கு இதில தான் இன்ட்ரெஸ்ட்டான்னு எல்லாரும் கேட்டு வராங்க. அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவுல புகழ்பெற்ற முன்னணி நடிகையாக இருந்தவங்க ஜோதிகா. சிம்ரன், ஜோதிகா இருந்த நேரத்தில் இவர்கள் தான் டாப் ஹீரோயின்களாக வலம் வந்துட்டு இருந்தாங்க. இன்றைய சினிமா மாதிரி புது புது நடிகைகளுடைய வரவு என்பதெல்லாம் அந்த நேரத்தில கிடையாது. அப்போ குறைவு தான். சொல்லப்போனா 10 வருடங்களாக ஹாலிவுட்டை தன் வசம் வைத்திருந்த நடிகைகளாகவே இவங்க இருந்தாங்க. அதன் பிறகே சினிமாவினுடைய போக்கு மாற மாற சினிமா வைத்திருந்த அடிப்படை பண்புகளும் காலத்திற்கேற்ப மாறிடுச்சு. திருமணத்திற்கு பிறகு ஜோதிகா நல்ல கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. தனக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதா அப்படின்னு முடிவு செய்த பிறகுதான் அந்த படத்துக்குள்ளே வருவாங்க. திருமணத்திற்கு பிறகு வெளியான ஜோதிகாவின் படங்கள் பெரும்பாலும் பெண்களை மையப்படுத்தியே அமைஞ்சது. அதனால இன்னும் மக்கள் மத்தியில் ஜோதிகாவின் ஸ்டேட்டஸ் இன்னும் அதிகரிச்சிருக்கு. சமீபத்தில் கூட ஜோதிகா நடித்த மலையாள படமான காதல் தீக்கோர் திரைப்படம் முக்கிய வெற்றியை பதிவு செய்தது. அதில் ஜோதிகாவின் நடிப்பும் பாராட்டப்பட்டது. இந்த நிலையில் ஜோதிகா சமீபத்தில் ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதில் அவருடைய அனுபவங்கள், குடும்பம்னு எல்லாத்தையுமே ரொம்பவே வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அஜித்தை பற்றியும் பேசியிருக்காங்க ஜோதிகா. ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லியிருக்காங்க. அதாவது அஜித் எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. நடிப்புன்னு பார்க்கும்போது சூர்யாவுடன் நான் நடித்த பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படம் தான் எனக்கு முதல் படம். ஆனால் ரிலீஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஜித்துடன் நடித்த வாலி திரைப்படம் தான் முதல் ரிலீஸ் படம். வாலி படத்தின் போது எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது. ஆனால் அஜித்துக்கு ஹிந்தி நன்றாக பேச தெரியுமா. அதனால செட்டில் ஜோதிகாவுடன் அஜித் ஹிந்தியில் உரையாடிட்டு இருப்பாரா. அதனால தான் கருத்து பரிமாறுதலில் ஏற்படும் பிரச்சனை எனக்கு அந்த படத்தில் இல்லாமல் இருந்தது அப்படின்னு ஜோதிகா சொல்லியிருக்காங்க. ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி போல ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்னு அவருடைய பல பேட்டிகளில் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்போ ஜோதிகா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் தான் சமூக வலைதளங்களில் வாயிலாக பரவி வந்துட்டுருக்கு. அப்போது எதற்காக அஜித் தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு இப்போ ரசிகர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதே போல் இன்னும் நிறைய திரைப்படங்கள் அவங்க நடிக்கணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.